தினமொரு வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. விளக்கம். குறையற்ற 2 ஆடுகள் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டிருந்தன. சீட்டுகள் குலுக்கப்பட்ட பின்பு பிரதான ஆசாரியன் மக்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்தும்படி ஒரு ஆட்டை பலிபீடத்திற்கு அழைத்து செல்கிறான். அந்த ஆட்டினுடைய இரத்தம் கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்பட்டது. அந்த ஆடு ஒரு பலியாக மாறியது. பலியாடு என்று அழைக்கப்படும் மற்றொரு ஆடு மற்றுமொரு சத்தியத்தை சித்தரிக்கிறது. ஆசாரியன் தன்னுடைய 2 கைகளையும் அந்த ஆட்டின் நெற்றியில் வைத்து இஸ்ரவேலின் பாவங்களை அறிக்கை செய்கிறான். பின்பு அந்த ஆடு வனாந்தரத்தில் அலைந்து திரியும்படி துரத்தப்படுகிறது. அதற்கு பின் அதை ஒருவரும் காண முடியாது என்கிறபடியால் அது இஸ்ரவேலின் பாவங்களை தன்னுடன் எடுத்து கொண்டு சென்று விட்டதாக நம்பப்பட்டது. பாவங்கள் தொலைந்தன. மக்கள் தேவனுடன் ஒப்புரவானார்கள். அந்த ஆடு ஒரு பதிலீடாக கருதப்பட்டது. கிறிஸ்து நமக்காக செய்தவற்றை இந்த 2 ஆடுகளும் படம் பிடித்து காட்டுகின்றன. தேவ ஆட்டுக்குட்டியானவர் பாவத்தின் பலியாக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த சிலுவை ஒரு பலிபீடமாக மாறியது. இஸ்ரவேலின் பாவங்களை பலியாடு விளக்கினதாக அடையாளமாக கூறப்பட்டதை இயேசு உண்மையில் நிறைவேற்றினார். அவர் நம்முடைய பதிலீடாக மாறினார். நாம் அவரை விசுவாசிக்கிறபடியால் நம்முடைய பாவங்கள் முழுமையாக நீக்கப்பட்டன. 2 ஆடுகள் பலி மற்றும் பதிலீடு என்ற 2 சத்தியங்களை தெரிவிக்கின்றன. கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது இந்த 2 சத்தியங்களும் நிறைவேறின. நம்முடைய பாவங்களுக்கான பதிலீடு செலுத்தப்பட்டது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுக்கு உம்முடைய ஜீவனை கொடுத்து சமாதானத்தை அளித்ததற்காக நன்றி. ஆமென்.